எதிர்காலத்துல நாம ஓட்ட போற பறக்கும் கார் எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? ஒரு மனுஷன் கூட இல்லாத முழுசா ஏஐ கண்ட்ரோல் பண்ற இந்த பிரம்மாண்டமான ஃபேக்டரியை பாருங்க. முதல்ல காரோட அடிபாகம் சாதாரண இன்ஜின் கிடையாது. காத்துல மிதக்கிற ஆன்டி கிராவிட்டி இன்ஜினை இந்த ரோபோட்டிக் கைகள் எவ்வளவு துல்லியமா உள்ள பொறுத்துதுன்னு பாருங்க. பறக்கிறதுக்கு இறக்கைகள் வேணும்ல, மடக்கி விரிக்கிற மாதிரியான மெட்டல் இறக்கைகளை காரோட சேர்த்து வச்சு ரோபோட்ஸ் லேசர் மூலம் வெல்டிங் பண்றப்போ அந்த தீப்பொறி பறக்கிற விசுவல் சும்மா மிரட்டு. அடுத்ததா காரோட மூளை. ஸ்டீரிங் வீலுக்கு பதிலா காரை கண்ட்ரோல் பண்ண போற ஏஐ ஹாலோகிராம் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. இப்போ கலரிங். இங்க சாதாரண பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க. நேனோ டெக்னாலஜி மூலமா அந்த காருக்கு டார்க் குரோம் கலரும் நியான் லைட்ஸும் கொடுக்கறப்போ காரோட லுக்கே வேற லெவலுக்கு மாறுது. எல்லாம் முடிஞ்சதும் குவாலிட்டி டெஸ்டிங். முதன்முறையா அந்த கார் ஃபேக்டரிக்குள்ளேயே தரையில இருந்து எழும்பி எந்த அதிர்வும் இல்லாம கச்சிதமா காத்துல மிதக்குது. பக்கா ரெடி. ஃபேக்டரியை விட்டு வெளியே பாய்ஞ்சு இந்த பறக்கும் கார் எதிர்கால நகரத்தோட வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. கூடிய சீக்கிரமே நாமளும் விதத்துல பறப்போம். இந்த ஏஐ பறக்கும் கார் ஃபேக்டரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடுத்ததா எந்த ஃபேக்டரிக்குள்ள போகலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெற்றி ஆபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.